வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்து வரோம். ஆல்ரெடி பேசிக்ஸ், கிராமர் அண்ட் 12 டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் 12 tenses and 10 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 இங்கிலீஷ் சென்டென்சஸை மாடலாக வச்சு நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படி நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தமிழில் கேட்க போகிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நான் வரும்போது அதை எடுத்து வருகிறேன். நான் வரப்போ அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். I'll bring it when I come. I'll bring it when I come. When I come, நான் வரும்போது. I will bring it, நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. நான் வரும்போது அதை சொல்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? இதே மாடல் தாங்க. I will say that when I come. I will say that when I come. Next one, நான் இன்றே போய் அவளிடம் கொடுக்கிறேன். நான் இன்றைக்கே போய் நான் அவளிடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். I will go and give it to her today itself. I will go and give it to her today itself. இன்னிக்கே, இன்றே இந்த மாதிரி சொல்லும்போது itself யூஸ் பண்ணணும். டுடே itself, இன்றே அப்படின்னு சொல்லும்போது டுடே itself. இப்பயே சொல்லும்போது now itself. இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு now யூஸ் பண்ணுவோம். itself யூஸ் பண்ணுறதுக்கு இப்போவே அப்படின்னு சொல்லும்போது now itself யூஸ் பண்ணணுங்க. நான் இப்போயே போய் அவர்களிடம் சொல்கிறேன். இது எப்படி சொல்வோம்? I will go and tell them now itself. I'll go and tell them now itself. இதே மாதிரி தாங்க ஒரு சென்டென்ஸ் மாடலாக வச்சு நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பாருங்கள். There is nothing else. There is nothing else. எல்ஸ்னா வேறு அப்படிங்கிறதுக்கு மீனிங் வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தேர் இஸ் நத்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன். நான் இதை மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்கள். I'll give you only this. I'll give you only this. ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது, வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மெயின் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவர்களுக்கு பயப்படுகிறாயா? இது எப்படி கேட்போம்? நீ அவங்களுக்கு பயப்படுறியான்னு கேட்போம் இல்லைங்களா. Are you afraid of them? Are you afraid of them? நீ அவங்களுக்கு பயப்படுறியா? Are you afraid of them? Next one, உன்னால் அதை மாற்ற முடியாது. உன்னால் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? You can't change that. You can't change that. உன்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு you can't do that. உன்னால் இங்கு வர முடியாது. You can't come here. Next one, நான் இதை காரணத்துடன் தான் சொல்கிறேன்.
நான் இதை காரணத்தோடு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்வோம்? ட்ரை இட். I say that with reason. I say that with reason. நான் இதை காரணத்தோடு தான் சொல்கிறேன். இதுவே நான் இதை காரணத்தோடு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I do that with reason. Next one. இது கனவில் கூட நடக்கவே நடக்காது. இது எப்படி சொல்லுவோம்? நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். It will never happen even in a dream. It will never happen even in a dream. ஈவன் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மீனிங் வரும். இப்போ கனவுல கூட ஈவன் இன் ஏ ட்ரீம். இட் வில் நெவர் ஹேப்பன் ஈவன் இன் ஏ ட்ரீம். ஸோ நெவர்னால் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நெவர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். Say what you want to say. Say what you want to say. நீ என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்கிறதுக்கு say what you want to say. இதுவே நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு do what you want to do. Do what you want to do. நான் இதை நடக்க விட மாட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். I won't let it happen. I won't let it happen. நான் இதை நடக்க விட மாட்டேன். ஸோ will notோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க won't. I won't let it happen. நான் இதை நடக்க விட மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கான கொஸ்டின். நான் அவனை நம்ப மாட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோங்கிறது கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.